ஓங்கி அக்னியின் கன்னத்தில் ஒரு அறை விட்டார். அந்த சத்தம் கேட்டு அறைக்குள் இருந்த அனைவரும் பதறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். இந்த அடி அது அக்னி எதிர்பார்த்ததுதான். ஆனால் இவ்வளவு விரைவில் விழும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவள் சுதாரிக்கும் முன் அடுத்த அடி அவள் மறு கன்னத்திலும் பதிந்தது. தடுமாறி போனவள் உயிரின் அம்மாவின் கையில் இருந்து நழுவி கீழே விழ, எனக்கு இப்படி ஒரு பொண்ணு இல்லடி. இந்த உயர்ந்த உள்ளத்தையா எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தின? அவருடைய கல்யாணம் நிக்க நீதான் காரணமாயிருந்தியா? அவர் நந்திதா அம்மாவை எவ்வளவு உயிரா நேசிச்சாருன்னு தெரியுமாடி? அவருடைய ஆசையில மண்ணள்ளி போட்டது நீதானா? நீ இனிமே உயிரோடவே இருக்க கூடாது என்றவர் தன் பெல்ட்டை உருவிய அக்னியை கண்மண் தெரியாமல் அடிக்க, எதிர்பாராத நிகழ்வுகளில் ஸ்தம்பித்து போன உயிர் சுதாரித்துக் கொண்டு வேகமாக மாடி இறங்கி ஓடி வந்து கந்தசாமி என்று கத்தியபடியே அவர் கையில் இருந்த பெல்ட்டை பிடிக்க, கடைசி அடி அவன் மீது சுள்ளென்று விழுந்தது. என்றவன் அக்னியின் வலியை உணர்ந்தான்.